மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ரைடு ஒன்று போச்சு. அது பழனி அருகே இருக்கக்கூடிய புளியம்பட்டியில் கூட ஒரு சாம்பர். அதோட சேர்த்து 2 இடங்கள், திண்டுக்கல் அருகே இருக்கக்கூடிய சத்திரப்பட்டி, இன்னொன்று வந்து ஒட்டஞ்சத்திரம். இந்த 2 இடங்கள்ல செந்தில்குமார்ன்ற ஒரு ஃபைனான்சியர், அந்த நபர் யாருன்னு அறியப்படுறாரு அப்படின்னா, இங்களுடைய உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் இந்த சக்கரபாணி அவர்களுடைய பினாமியாக ஒரு காலத்தில் அறியப்பட்டு அப்படிதான் அங்கே பேர் வாங்கியிருக்காரு. அதோட சேர்த்து பெரிய அளவில் ஃபைனான்ஸ் பண்றாரு சவுத் இந்தியா முழுவதுமாக. இந்த நபரை மையப்படுத்தி ஒரு ரைடு ஒன்று போகுது. இந்த ரைடுடைய 4 நாட்களுடைய முடிவில், 2 நாட்களுக்கு முன்னாடி முடிஞ்சிச்சு. அந்த 4 நாட்களுடைய முடிவில் சுமார் 240 கோடி வரி ஏய்ப்பு செய்ததாகவும், கூடுதலாக 10 கோடி வரைக்கும் அங்கே ரொக்கம் கைப்பற்றப்பட்டதா தகவல். நாங்கள் வீடியோ போடுறது மட்டும் கிடையாது, அடிக்கடி ஒரு விஷயம் செய்யறது உண்டு. எங்கே கருப்பு பணத்தினுடைய நடமாட்டம் இருக்குதோ, முக்கியமாக நில சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எங்கே கருப்பு பணத்தினுடைய நடமாட்டம் இருக்குதோ அந்த விவகாரங்களை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸில் கொண்டு போய் சேர்க்கறது உண்டு. அதை மீது நடவடிக்கை எடுக்கிறதும் எடுக்காமல் இருக்கிறதும் அவங்க இஷ்டம். இந்த விதமாக இந்த குறிப்பிட்ட சாம்பர் இல்லையா, இதில் அடிபடக்கூடிய இந்த செந்தில் மற்றும் சிவகுமார் இவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எங்களுக்கு எப்போ செய்தி வந்தது அப்படின்னா 2023 பிற்பகுதியில் வந்தது. அந்த நேரத்தில் இந்த குறிப்பிட்ட லேண்டில் மட்டும், குறிப்பிட்ட நிலத்தில் மட்டும் சுமார் 40லேருந்து 50 கோடி வரைக்கும் கருப்பு பணம் உள்ள நகர்றது எங்களால் ஓரளவுக்கு கணிக்க முடிஞ்சது. அந்த நேரத்தில் கொடுத்தோம் வச்சுக்கோங்க. அது இந்த செந்தில்குமார் நபர் குறிப்பிட்ட திமுக அமைச்சருக்கு நெருக்கமான பினாமி என்பதால அதை கொண்டு போய் நம்ம சேர்க்கிறோம். பின்னாடி இப்போ ஐடி ரைடு நடந்திருக்கு இல்லையா, இதற்கும் அதற்கு நாங்கள் சம்மதம் சொல்ல வரல. ஆனால் ஒரு வகையில் இந்த மாதிரி ரைடு நடக்கும்போது நம்மளால முடிஞ்சது ஏதோ செஞ்சிருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்தி இந்த மாதிரி விஷயங்களை கிடைக்குது. ஆனால் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வீடியோவா வெளியே போடுறதுக்கோ விஷயங்களை கொண்டு வர்றதுக்கோ ஒரு தர்மசங்கடமான நிலைமை. எனவே இந்த விஷயம் என்னன்ற உண்மையை உங்க மத்தியில் வச்சிடுறேன். இப்ப இந்த செந்தில் அந்த சிவகுமார் இந்த 2 பேரும் கூட்டா சேர்ந்து செஞ்ச வேலை என்ன, அதோட குற்றம் என்ன அப்படின்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அப்பதான் எந்த அளவுக்கு இதுல உண்மை இருக்குன்ற விஷயம் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். சும்மா சாதாரணமாக எந்த வருமான வரித்துறையும் ஓடி வந்து ரைடு பண்றது கிடையாது. அதுல முகாந்திரம் இருக்கணும், அதுக்கு போதுமான தகவல்கள் அவங்களுக்கு கிடைக்கணும். அது எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு தான் இந்த இடத்துல இருக்கிற வாய்ப்பு இருக்குன்னு நம்பினா மட்டும்தான் ரைடை தொடங்குறாங்க. இது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். எனவே நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய 4 நாட்கள் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய அந்த 4 நாட்களும் வேற எங்கேயும் போகல. யாரு செந்தில்குமார் வேற எங்கேயும் போகல. சேம்பருக்குள்ள வச்சு உட்கார வச்சுட்டாங்க, போனை ஆஃப் பண்ணிட்டாங்க. உள்ள இருந்த எல்லா பேரும் அங்கே தான் இருந்தாங்க, வெளியே எங்கேயும் போகவே இல்லை. 4 நாட்களாக உள்ள வச்சிருந்தாங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு 4 நாள் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் தான் இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர்ஸ் கிளம்புறாங்க. இப்போ இந்த நபர்கள் செஞ்ச வேலை என்ன அப்படின்னா, புளியம்பட்டி இருக்கக்கூடிய இந்த உங்களுக்கு மேப் ஒன்று காட்டுறேன், நீங்களே தேடி பார்த்தாலே தெரியும். அந்த ரோட்டில் மட்டும் ஏகப்பட்ட குவாரிகள் இருக்கும். அந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட நிலம், இந்த நிலத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எழுதி வாங்குறாங்க. எவ்வளவுக்கு வாங்குறாங்க அப்படின்னா சும்மா 42 கோடி மதிப்பில் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இதை ஒரு நிலமாக வாங்கலை, அவங்க 3 பத்திரமா போடுறாங்க. முதலாவது அது ஒரு குழப்பத்தை உருவாக்குறாங்க. 3 பத்திரமா போடும்போது இங்கிட்டு புளியம்பட்டியில் ஒரு பத்திரம், வேறொரு கிராமத்தின் 2 பத்திரம், இந்த விதமாக போட்டு உள்ளே கொண்டு வராங்க. முதலாவது குழப்பம். அதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க வாங்கக்கூடிய இந்த நிலம் இருக்குல்ல, இந்த பகுதியில் ஒரு சென்டோடைய விலை 3 லட்சம் ரூபாய். அந்த பகுதியில் நேரடியாக போய் இது எல்லாத்தையும் விசாரிச்சாச்சு. அதுக்கான வீடியோ ஆடியோ எல்லா ரெக்கார்டும் இருக்குது. அந்த பகுதி மக்கள் பேசக்கூடிய விஷயங்களும் என்கிட்ட இருக்குது. எனவே இந்த பகுதியில் ஒரு சென்ட்ன்றது 3 லட்சம் ரூபாய். இந்த ஒட்டுமொத்த 20 ஏக்கர் இருக்குல்ல, இந்த 20 ஏக்கர் பரப்பளவுன்றது சுமார் 60 கோடி ரூபாய் போக வல்லது. அதோட சேர்த்து மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரோட்ல இருக்கு இல்லையா, இந்த ரோட்ல 2 பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா குவாரி இருக்கும். இந்த மேப்ல பாத்தீங்கன்னா இந்த போட்டு எதிர்த்தாப்புல ஒரு 90 ஏக்கர்ல ஒரு குவாரி இருக்கும். அதை கல்லை வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதோடைய நேர் எதிராக இருக்கக்கூடிய இந்த சாம்பர்லயும் அந்த வேலை தொடங்கி இருக்கு. இதுல இன்னும் பூதாகரமான விஷயங்களா இருக்குது. முதலாவது நான் சொல்ல வேண்டிய என்னன்னா, இந்த நிலத்துல அப்படி என்ன தப்பு நடந்துச்சு நம்ம ஒன்று சொன்னோம் இல்லையா, அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, முதலாவது ஆதாரத்தை நான் கொடுத்துறேன். முதலாவது ஆதாரம் என்ன அப்படின்னா, முதலாவது கரையம் மொத்தம் 3 பத்திரங்கள். இந்த முதலாவது பத்திரத்தோடைய நம்பர் தான் இருக்கு 4767/2022. எழுதப்பட்ட பத்திரம் எழுதப்பட்டது 12/12/2022. பத்திரம் பதிவானது 14/12/2022. 2022 டிசம்பர்ல 14ஆம் தேதி இந்த பத்திரம் பதிவு செய்யப்படுது. முதலாவது பத்திரம். இந்த பத்திரத்தோட மதிப்பு அந்த இடத்துல வாங்குறாங்களே, அதோட மதிப்பு எவ்வளவு? 8,12,000 ரூபாய். எழுதி வாங்கக்கூடிய நபர்கள் ஒட்டுமொத்த பத்திரத்தை எங்களால் காட்ட முடியும். அதற்கு இறுதி பகுதிக்கு வரும் சிவகுமார், அதுக்கப்புறம் செந்தில், இந்த 2 பேர் எழுதி வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த பத்திரம் என்ன அப்படின்னா 2700/2022. இந்த பத்திரத்தோட நம்பரு, இதோட மதிப்பு சுமார் 18,71,000. இதை எழுதி வாங்கக்கூடிய நபர் வந்து அதே செந்தில்குமார், அதே சிவகுமார். இப்ப 3வது பத்திரம், அந்த பத்திரத்தோட நம்பர் 2701/2022. இந்த பத்திரங்கள்லாம் நீங்களே போட்டு வாங்க முடியும். எனவே இது ஒன்றும் ஆரிய விக்தெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஒருவேளை ஆர்வம் இருக்குன்னா நீங்களே தேடி பிடிச்சி வாங்குங்க. காசு ஒரு 2000-3000 செலவழிச்சு வச்சுக்கோங்க, இந்த பத்திரம் எல்லாமே கிடைச்சிடும். எனவே பத்திரத்துடைய நம்பர் நான் கொடுத்து
அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அது 2 ஆஃபீஸாக வரும். புளியம்பட்டிக்கு வேற ஆஃபீஸ், இது வேற ஆஃபீஸ். எனவே ஆன்லைனில் காட்டுறேன், நீங்களே கூட வாங்கிக்கலாம். இதோட மதிப்பு சுமார் 19,34,000 ரூபாய். இதை வாங்கக்கூடிய நபர்களும் சிவகுமார், அதுக்கப்புறம் செந்தில், இந்த 2 பேர் தான். இவங்க 2 பேரும் சேர்ந்து வாங்கக்கூடிய 3 பத்திரத்தின் வழியாக வாங்கக்கூடிய 20 ஏக்கர் நிலத்தின் மதிப்பு கூட்டுத்தொகை சுமார் 46,17,800 ரூபாய்க்கு வாங்குறாங்க. என்னைக்கு ரிஜிஸ்டர் பண்றாங்க? 14/12/2022 டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி 2022 வருடம் பதிவு செய்யப்படுது. சரியா? இந்த 3 பத்திரத்துக்கான நகல் வச்சுட்டேன், நீங்க பார்த்துக்கோங்க. இப்ப எங்களுக்கு எந்த இடத்துல இந்த குறிப்பிட்ட பத்திரப்பதிவு இருக்கு இல்லையா, இது விவரம்லாம் எங்க தெரிஞ்சிச்சுன்னு கேட்டீங்கன்னா, நாங்க பொதுவாக அந்த டிக் இருக்கு இல்லையா, அதாவது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு கவர்மெண்ட் கையில் இருக்கக்கூடிய, அதாவது தங்கம் தென்னரசுக்கு கீழே வரக்கூடிய தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் இருக்கு இல்லையா, இதுல பெரிய ப்ராஜெக்ட் நகருது இல்லையா, அது யாருக்கு சார்பாக நகருதோ அந்த நபர்கள் மீது ஒரு நோட்டு போட்டு கவனிக்கிறது உண்டு. அந்த விதமா எங்களுக்கு அந்த காலகட்டத்தில் வந்த மிக முக்கியமான டாக்குமெண்ட் இதுதான். அது என்ன அப்படின்னா, ஒரு 3 பத்திரங்களை காமிச்சு செந்தில்குமார் அதுக்கப்புறம் சிவகுமார் 2 நபர்கள் என்ன பண்றாங்கன்னா சுமார் 5,60,00,000 ரூபாய் வாங்குறாங்க. ஆனா விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 3 பத்திரங்களை அவங்க தெரிவிக்கிறாங்களே, அது பதியப்பட்டதா சொல்லப்படுற தேதி 14/12/2022. ஆனா இந்த லோன் கிடைக்குது இல்லையா, அடுத்த 6 மாசத்துல கிடைக்குது. அதாவது 23/6/2023 அன்னைக்கு சாங்ஷன் ஆயிருது. நீங்க டிக்கோட வரலாறுல, இந்த டிக்கோட வரலாறுல இது வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க 6 மாசத்துல ஒருத்தவங்க லோன் கிடைச்சுன்னு. அதுலயும் மிக முக்கியமாக இந்த சேம்பர் விவகாரம் இருக்குல்ல, இதை பொறுத்த வரைக்கும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் ஆரம்பிச்சு ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. அதுவும் அந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் கல் குவாரி நடக்கிற இடம். ஏன்னா குவாரிகள் இருக்கக்கூடிய இடத்துல இன்னும் தீவிரமாக டிக் அனலைஸ் பண்ணோம். அதோட 2 சேர்த்து எங்களுக்கு எங்கே சந்தேகம் தீவிரம் அடைஞ்சது அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, இதில் விட 3 பத்திரங்கள் சொல்றாங்களே, அதோட மதிப்பு என்னன்னு பார்த்தோம். அது பார்த்தா 45 லட்சம் கூட கிடையாது. ஆனால் இவங்க அந்த பத்திரத்தின் அடிப்படையில் 5,60,00,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா நிச்சயம் இதில் ஏதோ கோல்மா நடக்குன்னு சொன்னோம். ஏன்னா டிக்கை பொறுத்த வரைக்கும் அதற்கு நிகரான மதிப்பில் இருக்கக்கூடிய லேண்டை தான் வாங்குவாங்க. அப்போ இந்த லேண்டோட மதிப்பு பதியப்பட்டதை விட அதிகமாக இருக்கணும், இல்லை டிக்கு கொடுக்கறதுல ஏதோ ஒரு கோல்மா இருக்கணும். அப்படின்னா 2மே நடந்திருக்கு இந்த விஷயத்தில். எனவே முதலாவது காட்டின இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் எழும்பக்கூடிய 2 வலுவான கேள்விகள் என்ன அப்படின்னா, இந்த டிக் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 5,60,00,000 கொடுக்குறாங்களே, இதில் இவ்வளோ ஸ்பீடாக வேலை பார்க்குறது எப்படி? இவ்வளோ ஸ்பீடாக எந்த ஒரு நபருக்கும் கிடையாது. அப்போ இந்த நபருக்கு கிடைக்குன்னா இவருக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு பெரிய பின்னணி உண்டு. அந்த பின்னணி என்னன்ற போது செந்தில்குமார் அவர்கள் சக்கரபாணிக்கு பினாமியாக அறியப்படுது. ஆனா அவர் தற்போது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார் அந்த விஷயங்கள்ல அடுத்து வரும். இதுதான் விஷயம். அதோட ரொம்ப முக்கியம், டிக்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் இருக்கு இல்லையா, இதை பொறுத்த வரைக்கும் 1 கோடிக்கு மேல போனாலே அமைச்சர்கள் இருக்காங்களே அவங்களுடைய கண் பார்வைக்கு போறது உறுதி. ஆனா நிச்சயம் சொல்றேன், 6 மாசத்துல எவனுக்குமே கிடைச்சிருக்காரு. தமிழ்நாட்டுக்குள்ள இந்த டிக்ல போய் மோதின எல்லா பேருக்குமே தெரியும். இளைஞர்கள் இந்த டிக்ல அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் இருக்காங்களே, மாசம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போடுவான். எனக்கு தெரிஞ்சு இந்த 20 லட்சம் அப்ளிகேஷன் வருதுன்னா 19,999 பேரு அடிவாயிரும். ஏன்னா மினிஸ்டரோட ஆதரவு இருக்காது, ஏதோ ஒன்று இருக்காது. ஒரு நேரடியா டிக்குக்கு போனா நமக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் நினைப்பாங்க. ஆனா அவங்க ஐடியாக்கெல்லாம் இங்க மதிப்பு இருக்காது. வெறும் 30 லட்சம் 20 லட்சம் 10 லட்சத்துக்கே டிக் இந்த அளவுக்கு பீத்திக்குவான். ஆனா இவன் வெறும் 6 மாசத்துல ஒருத்தவங்களுக்கு 5,60,00,000 ரூபாய் கொடுக்குறானா, அப்ப இதன் பின்னாடி ஒரு பெரிய கை இருக்கு. முதலாவது. 2வது கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பத்திரப்பதிவுத்துறை இருக்கு இல்லையா, இந்த பத்திரப்பதிவுத்துறை எப்படி ஒரு 60 கோடி மதிப்புல, குறைஞ்சபட்சம் 50 கோடி மதிப்புல ஒரு நிலத்தை வெறும் 45 லட்சத்துக்கு பதிகிறதுக்கு அனுமதிக்கிறாங்க? இந்த கேள்வி 2வது கேள்வி. இந்த இடத்துல கவனமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வருவாய்த்துறை ஆகட்டும் இல்லை பத்திரப்பதிவுத்துறை ஆகட்டும், இந்த 2 பேரும் சேர்ந்து இதற்கு வேகமா வேலையை முடிச்சு கொடுத்துருக்காங்க. இது யாரு கீழே வருது? அமைச்சர் மூர்த்தி கீழே வருது. இந்த பகுதிகளில், அதாவது இந்த சேம்பர் மட்டும் கிடையாது, இதற்கு எதிராகவே இருக்குது. சட்டத்துக்கு புறம்பாக அங்கிருந்து கல்லை வெட்டி எடுக்கிறத ஆரம்பிச்சு எல்லா வேலையும் பார்க்குறாங்க. கனிம வள சுரண்டல் இல்லையா உச்சத்தில் நடக்குது. அந்த பகுதி மக்கள் எந்த பெரிய வேலை வாய்ப்பும் கிடையாது. அங்கே கிடைக்கக்கூடிய கனிம வளத்தினால திண்டுக்கல் வரைக்கூடிய எந்த மக்களுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. அதை திருடிட்டு போறது அதிகம் அந்த ரோட்ல. சரியா? இப்படி இருக்கும்போது பத்திரப்பதிவுத்துறை இந்த அளவுக்கு அசால்ட்டா 20 ஏக்கர் நிலத்தை ஈஸியாக விடுவாங்க அப்படின்ற சந்தேகம் வருது. எனவே இந்த 2 இடத்துல வரக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா, 2 இடத்துலையுமே அமைச்சருடைய ஏதோ ஒரு கை உச்சத்தில் நிற்குது. அதனாலதான் இவங்களுக்கு சாதகமா முடியுது. இப்ப ஆதாரத்தினுடைய 2வது பகுதிக்கு வரலாம். இந்த சேம்பரை பொறுத்த வரைக்கும் உள்ள நிக்குது இல்லையா, நாங்க உள்ள போய் போதுமான அளவுக்கு ஆய்வு பண்ணல. தெரிஞ்சது என்னன்னா, சுமார் 20 லாரி உள்ள நிக்குது. அதோட சேர்த்து ஜேசிபி இயந்திரங்கள் அது இது நிக்குது. இதோட மதிப்புகள் இருக்கு இல்லையா, இதோட மதிப்பு மட்டுமே சுமார் 5,5 கோடிக்கு மேல. இதை தவிர அதுல உங்களுக்கு போதுமான அளவுக்கு அந்த சேம்பருக்கு தேவையான கன்ஸ்ட்ரக்ஷன் உருவாக்கியிருக்காங்க. அதுல ஒரு 10 கோடி வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட இருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மேப்பை எடுத்து நீங்களே நெட்ல தேடுங்க, முக்கியமான விஷயம் வெளிப்படும். அது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் ஒன்று தோண்டிருப்பாங்க. அது பார்க்க உங்களுக்கு மேப்ல சிறுசா தெரியும். அந்த பள்ளம் எவ்வளவு பெருசு அப்படின்னா சுமார் 3 கிரவுண்ட் அளவுக்கு தோண்டிருப்பாங்க.
இப்பதான் தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த 6 மாசமா தோண்டி இருக்காங்க. இது வேற ஒன்றும் கிடையாது. எதிர்த்தாப்புல இந்த சேம்பர் இப்படி தோண்டிருக்காங்க, அதோடைய ஆரம்பம்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டிருப்பானுங்க, அதுக்குள்ள இந்த எல்லா கல்லையும் தோண்டி வெட்டி எடுத்து வெளியே அனுப்பியிருக்கானுங்க. இது நான் சொல்றேன், இது கனிம வள கொள்ளை. இவங்க சேம்பருக்கான அனுமதி வாங்கிட்டு உள்ள இருக்கக்கூடிய கல்லை நோண்டி எடுத்து விற்கிறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து வச்சுக்கோங்க, அந்த போல செம்மண் ஏரியா, செம்மனை தோன்றதுக்கான வேலையும் பார்க்குறாங்க. சேம்பர்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்மண் ஒரு பக்கெட்டு, கல் ஒரு பக்கெட்டு, இன்னொரு மண்ணு கொட்டி கிடக்கு. இந்த மண்ணெல்லாம் யார் அனுப்பி வைக்கிறா? இந்த 3 விஷயத்தையும் ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு. இது மட்டும் கிடையாது, இதோட சேர்த்து இன்னொரு விஷயம் நடக்குது. அதற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய சுமார் 98 ஏக்கர் பரப்பளவு இருக்கக்கூடிய இந்த கல் குவாரி இருக்கு பாருங்க, தோண்டி அல்றானுங்க. பெர்மிஷனே இல்லைன்னு வச்சுக்கோங்க. பெரிய அளவில் பெர்மிஷன் எல்லா இடத்துலையுமே இல்லவே இல்லை. அதோடைய ஆழம்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டானுங்க, அப்படியே ஓட்டையை போட்டு அடுத்த நாட்டுக்கே போயிடுறாங்க போலக்கு, அப்படி ஓட்டி இருக்காங்க. இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட மண்ணுகளை கன்ஸ்ட்ரக்ஷன் பயன்படுத்துறாங்க. இந்த மண்ணையும் இந்த சேம்பர்கள் நகர்த்துறாங்க. அதாவது ஒரு பக்கத்து மண்ணு வருது, அந்த மண்ணு வரதுக்கான வழிவகைகள் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா, இங்க உடைய மணல் மாஃபியா 2 பேர் தான். ஒன்று ரத்தினம், இன்னொன்று கரிகாலன். இவங்க வழியாக அந்த மண்ணு போய் சேருது. இன்னொரு பக்கத்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம், இல்லாட்டி கனிம வள வாரியம். இந்த 2 இருக்கு, இந்த 2மே இதை கண்டுகொள்ளாம இருக்காங்க. யாரு? இந்த சேம்பர் விஷயத்துல. அது கண்டுக்கிறாம அந்த கனிம வள கொள்ளை நடக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அப்ப இது யாரு கீழே வருது? துரைமுருகன் அவருக்கு கீழே வருது, இல்லாட்டி கதிரானந்த் கீழே வருது வச்சுக்கோங்க. அப்போ வரக்கூடிய இயற்கையான கேள்வி 2. தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சென்னையில் ஒரு பகுதியில் பொல்யூஷன் ஆச்சு வச்சுக்கவேன், அந்த போட்டு வாகனங்கள்லாம் பிடிங்க, யார் யாரும் பொல்யூஷன் அதிகமாக உருவாக்குறாங்களோ அவங்களாம் பிடிச்சி ஃபைன் போடுங்கன்னு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் கொடுக்க தெரியுதுல. ஆனால் அந்த பகுதியில் இந்த அளவுக்கு நோண்டி இருக்காங்க 10 மாசமா. அது அப்பட்டமா எங்களுக்கே தெரியுது. எந்த நடவடிக்கையும் இல்லாமல் அந்த சேம்பருக்கு எந்த அடிப்படையில் அனுமதி கொடுக்குற, எந்த இன்ஸ்பெக்ஷன் இது வரைக்கும் நீ பார்த்துருக்க? ஒரு சேம்பரை அனுமதிக்க கொடுத்துட்ட, அந்த சேம்பர் என்ன மாதிரி நடக்கு, நீ என்னத்தை போய் பார்த்த? எனவே பொல்யூஷன் கண்ட்ரோல் போல் கண்ணை 2 பொத்திக்கிட்டு இந்த விஷயத்தில் உட்கார வேண்டிய அவசியம் இங்கேருந்து வருது. அதற்கடுத்து ரொம்ப முக்கியம், தமிழ்நாட்டில் மண் எடுக்கிறது நான் சொன்னது கரிகாலன், அதுக்கப்புறம் ரத்தம், இந்த குரூப் தான் வச்சுக்கோங்க. மணல் மாஃபியா. இந்த மணல் மாஃபியாட்டு இருந்து உங்களுக்கு ரெகுலராக ஒரு சேம்பருக்கு மண் வரும்னு வச்சுக்கோங்க, சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. உங்களுக்கு மேலத்தினுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். அந்த ஆசீர்வாதம் திமுகவுடைய தலைமை குடும்பத்துடைய ஆசீர்வாதம் இந்த சேம்பருக்கு இருக்கிறதுனால தான் கடந்த 12 மாதங்களுக்கு தீவிரமாக அந்த சேம்பர் இயங்கி இருக்கு. இப்போ உங்களுக்கு முதலாவது ஒன்று சொன்னேன் இல்லையா, சும்மா 240 கோடி அளவிற்கு வரி ஏய்ப்பு நடந்திருக்கின்றது. அதோட சேர்த்து அங்கே கருப்பு பண நகர்வுகள் இருந்திருக்குன்னு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கே சந்தேகம் முடியுது அப்படின்னா, முதலாவது லேண்ட் விவகாரத்தில் ஒரு 60 கோடி அது எப்படியோ மறைச்சிருக்காங்க. 2வது அங்கே இருக்கக்கூடிய உபகரணங்கள் இருக்கு இல்லையா, அதை உள்ள கொண்டு வந்த வகையில் ஒரு 20 30 கோடி ரூபாய் மறைச்சிருக்காங்க. அங்கே வந்து கனிம வள கொள்ளை இருக்கு இல்லையா, அதை நோண்டி எடுத்திருக்காங்க, அதில் ஒரு 30 40 கோடி ரூபாய் மறைச்சிருக்காங்க. இதோட சேர்த்து கடந்த 12 மாதங்கள் இந்த மண்ணு உள்ள வந்து போயிருக்கு இல்லையா, இந்த ப்ரொடக்ஷன் இதில் நடந்த குளறுபடி இது எல்லாம் சேர்க்கும்போது சுமார் 240 கோடி. அந்த குறிப்பிட்ட இடத்தை வச்சு ஆரம்பிக்கூடிய இந்த சேம்பர் இருக்கு இல்லையா, அதில் 2 நபர்களான சிவகுமார் அதுக்கப்புறம் செந்தில் இருக்காங்களே, இந்த 2 பேரும் அதுக்குள்ள கொண்டு போன ஆரம்ப தொகை மட்டும் சுமார் 140 கோடிக்கு மேல இருக்கும் அப்படின்றது தகவல். இந்த பகுதியோட இறுதி பகுதிக்கு வரும். அது என்ன அப்படின்னா, இங்க யாருமே தொழில் தொடங்கக்கூடாதுன்னு கிடையவே கிடையாது. ஆனால் தொழில் தொடங்குறதுக்கான வழிவகைகளை அவங்க என்ன மாதிரி செயல்படுறாங்கன்றது முக்கியம். இந்த 2 பேருக்கும் திமுகவுடைய அமைச்சர்கள், ஒரு 6 அமைச்சர்களுடைய அந்த அலுவலகம் இருக்கு இல்லையா, முழு ஆசீர்வாதம் இருந்திருக்கு. அந்த ஆசீர்வாதம் 6 அமைச்சர்கள் இவங்க கவர் பண்றாங்க வராது. அதற்கு மேல தலைமை குடும்பத்துடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் இந்த டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு வேகமா செயல்பட முடியும். ஒரு குவாரி 6 மாசத்துல உருவாக்கி எல்லா விதமான மெட்டீரியல் உள்ள கொண்டு வரது இல்லையா, இது ஆளானப்பட்ட விஷயம் கிடையாது. அதுல இந்த செந்தில்குமார் ஒருவேளை முன் அனுபவம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அந்த லேண்ட்லயே இந்த செந்தில்குமார் கோழிப்பண்ணை நடத்தியிருந்தாரு. ஆனா அந்த கோழிப்பண்ணையை மறைச்சிட்டு வெறும் லேண்டை தான் நாங்கள் வாங்குறோம் சொல்லி பத்திரப்பதிவுத்துறை ஏமாத்திருக்காங்க. இல்ல கண்ணை மூட வச்சுட்டு இவங்க வேலை பார்த்துருக்கான்னு வச்சுக்கோங்க, அது ஒரு சின்ன குற்றம், அது ஒரு ஓரமாக வைங்க. ஆனால் இந்த சேம்பர் ஆரம்பிக்கின்ற புத்தி எங்கேருந்து வந்துச்சு? இந்த சேம்பர் ஆரம்பிக்கின்ற புத்தி எங்கேருந்து வருது அப்படின்னா, இவங்க கையில் இருந்து ஒரு 100 160 கோடி கணக்குள்ள கொண்டு வரணும். அதுக்கு சேம்பர் தான் சரின்னு இந்த செந்தில்குமார் அண்ட் சிவகுமார் முடிவு பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் அந்த சேம்பரை வாங்கியிருக்காங்க. அதை வாங்கும்போது முழுமையாக திமுக கவர்மெண்ட்டே முழு ஆசீர்வாதம் இவங்களுக்கு இருக்குது. ஏன்னா எல்லா பேப்பர்ஸும் அதை தான் உறுதிப்படுத்துது. அதோட இறுதியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக பேசும்போது செந்தில்குமார் இவரோட பினாமின்ற அந்த பகுதி குற்றச்சாட்டு வைக்கிற இந்த ஆள் சிவகுமார் யாரையான்னு கேட்பீங்க.